தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேக கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான நியமன ஆணைகளை வழங்கியிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். 31 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கியிருக்கிறார் முதல்வர் விஜய். சரியாக 3 மணி அளவில் அவர் கரூர் ஆட்சியர் அலுவலகம் வந்தார். அப்போது அங்கு வந்த முதலமைச்சர் விஜய்க்கு அரசு அதிகாரிகள், தலைமைச் செயலர் உள்ளிட்டோர் வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து ஆட்சியரகத்திற்குள் சென்ற முதலமைச்சர் விஜய் உயிரிழந்தோரின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறியதுடன் அவர்களுக்கான பணி நியமன ஆணைகளையும் வழங்கியிருக்கிறார். பணி நியமன ஆணை வழங்கிவிட்டு முதலமைச்சர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். கரூர் ஆட்சியரகத்திலிருந்து முதல்வர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். அந்த காட்சியை பார்க்கிறோம். தாவேக கூட்ட நெரிசலில் கடந்த ஆண்டு உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு பணி நியமன ஆணை வழங்கியிருக்கிறார். 31 பேருக்கான அரசு பணிக்கான நியமன ஆணைகளை வழங்கி புறப்பட்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். முதலமைச்சர் விஜயை வரவேற்க வழிநெடுகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் காத்திருக்கக்கூடிய காட்சிகளும் இருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சார்லஸ் இணைந்திருக்கிறார். சார்லஸ், யாருக்கு என்னென்ன பணிகள் வழங்கப்பட்டிருக்கிறது, அது பற்றிய விவரம் இருக்கிறதா? தற்போது முதலமைச்சரின் பயணத்திட்டம் அடுத்து என்ன? 31 பேருக்கு பணி நியமன ஆணைகள், அதாவது மிக முக்கியமாக கடந்த வருடம் கரூர் வேலுசாமிபுரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த குடும்பத்திற்கு ஒருவருக்கு பணி நியமன ஆணையை தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் சற்று நேரத்துக்கு முன்னதாக கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வழங்கினார். மிக முக்கியமாக அதில் இரவு காவலர் மற்றும் இந்த வருவாய் பிரிவு, அதாவது மாவட்ட வருவாய் பிரிவுல இந்த டபாலி, அதாவது நீதிமன்றத்தில் உள்ள உதவியாளர், இது போன்ற பணிகள் அதை அதிகமாக அந்த பணி நியமன ஆணையில பதவிக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் அவர்கள் படிப்புக்கு ஏற்றாறு போல் அந்த பணி நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கு. அதை நேரடியாக காண முடிகிறது. மிக முக்கியமாக அதில் ஒருவருக்கு 10 லட்சம் ரூபாய் சாந்தி என்பவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய 17 வயது மகன் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார். அவருடைய கணவர் வெளியே இருக்கிறார். சற்று நேரத்துக்கு முன்னதாக கூட அவர் செய்தியாளர் சந்தித்தார். அவர் 2 கண்களும் அவரால் பார்வை திறன் இல்லாத இருப்பதால் அவருக்கு பணி நியமன ஆணை வழங்க முடியாத சூழ்நிலை இருப்பதால் அவருக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சிகளை நேரடி 31 பேருக்கு பணி நியமன ஆணை வழங்கியது மட்டுமல்லாமல் மீதமுள்ள 39 பேருக்கு நலத்திட்ட உதவிகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வழங்கிவிட்டு அடுத்ததாக அடிக்கல் நாட்டு விழா, அதாவது காலனி தொழிற்சாலைக்கான அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சியும் 2வது தளத்தில் நடைபெற்றது. அதையும் முடித்துவிட்டு காரில் புறப்பட்டு திருச்சி விமான நிலையம் சென்றடைகிறார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் சென்னை புறப்படுகிறார். தற்பொழுது கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வெளியே ஏராளமான பொதுமக்கள் குழுமியிருக்காங்க. தொண்டர்கள், நிர்வாகிகள் என அனைவரும் இருக்கக்கூடிய நிலையில் அவர் காரில் புறப்பட்டு இப்ப தற்பொழுது சாலை மார்க்கமாக திருச்சிக்கு புறப்பட்டு செல்கிறார். பயனாளிகள், அதாவது பணி நியமன ஆணைகளை பெற்றவர்களும் சரி, பயனாளிகளும் இன்னும் சற்று நேரத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை விட்டு வெளியே வருவார்கள். மற்ற உறவினர்களும் வெளியே காத்துக் கொண்டிருக்காங்க. பாலா, விவரங்களுக்கு நன்றி சார்லஸ். 31 பயனாளிகளின் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. கடந்த ஆண்டு தாவேக கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தற்போது அரசு பணிக்கான நியமன ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் நேரடியாக இந்த நியமன ஆணைகளை வழங்கியிருக்கிறார். பணி நியமன ஆணைகள் பெற்றவர்கள் விவரம் தற்போது வெளியாகி இருக்கிறது. 31 பயனாளிகள் யார் யார் எந்தெந்த பதவிக்கு ஆணை பெற்றிருக்கின்றனர் என்ற விவரம் தற்போது வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.